Hi friends, welcome. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு டீசர் எது அப்படின்னா நம்ம கார்த்திக் சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட அஃபிஷியலான டீசர் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த டீசர் வந்து 2 weeks ஆச்சு, பட் நான் இப்போ தான் ரியாக்ட் பண்றேன். சாரி. எஸ், இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 35 seconds. அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் மாதிரி சின்னதாக பார்த்துலாம். கார்த்திக் சார், கிருதி ஷெட்டி மேம் அவங்க வராங்க. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நலன் குமாரசாமி சார், இவங்களுக்காக தான் சத்தியமாக வெயிட்டிங். பார்க்கலாம். 3, 2, 1 கோ. மியூசிக் நல்லா இருக்கு. சூதுக்கவும் காதலும் கடந்து போகும். ஏய் செமையா கார்த்தி. ஆனந்த்ராஜ் சாரா? இதெல்லாம் யாரு? சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல். ஏய் நல்லா இருக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ, சொல்லுங்க மணி சார். மணி சாரா? செம்ம நல்லா இருக்கு. வாத்தியார் எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து கார்த்தி சார் ரொம்பவே பிடிக்கும். மெய்யழகன் படம் கூட இப்போ வந்துச்சு. சூப்பரான ஒரு படம், ஒரு செம்மையான ஃபீல் குட் மூவி. பட் அட் த சேம் டைம் அது சிலவங்களுக்கு வந்து சரியா பிடிக்கல, சரியா போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இங்கே மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. படமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம். பட் அது சில ஆடியன்ஸுக்கு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலுமே வந்து நிறைய பேர் ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தாங்க. தெரியல அதில் என்ன ஏற்றுக்க முடியல, அது என்ன, அது ஏன் படமாக அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படமும் வந்து அதே மாதிரி தான். அண்ட் இதில் என்ன அப்படின்னா, டேரக்டர் ஒரு செம ப்ளஸ்ஸான ஒரு டேரக்டர். சூதுக்கவும் அண்ட் காதலும் கடந்து போகும், இந்த 2 படமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டாக பண்ணுற மாதிரி ஒரு படங்கள். அதுலேயும் சூதுக்கவும் விட எனக்கு காதலும் கடந்து போகும் வந்து ரொம்பவே இஷ்டப்பட்ட எனக்கு ஒரு படம். அதில் நம்ம விஜய் சேதுபதி சாரோட கேரக்டரை வந்து எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன கவிதை மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் அதில் வர கேரக்டர் எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ் பண்ணியிருந்த விதமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படமும் வந்து கார்த்திக் சாருக்கு ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த டீசரில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு பீட்டு தான், அது வச்சு மனுஷன் விளையாண்டுருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம கார்த்திக் சாரோட சாம்னஸ் அது எப்போவுமே வந்து குறையாத அளவுக்கு சூப்பரான ஒரு சாமிங் ஆன ஆள். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இதை பற்றி நான் பேச விரும்பலை. பிகாஸ் எனக்கு இந்த டீசரே வந்து ஹோல்சமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கிறேன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.